Yeah. Hi Sheetal. Hi Mom. Yeah, Happy birthday. Happy birthday. நம்ம சேனலுக்கு happy birthday. சரி ரைட். இது காமிக்கதான் இல்லை. நான் தான் இதுமா நம்மளும் தெரியும் Sheetal. 6 வருஷம் ஆச்சு. சொல்லி 6 வருஷம் ஆச்சு. சர்ப்ரைஸ் கொடுக்கட்டுமா? சொல்லுங்க. எங்க ஆளக்காரன் எங்கேயோ போறாங்க அம்மா. ஓ சூப்பர் 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 சூப்பர். அம்மா கேரட் அல்வா பண்ணு. இதுக்கு ஒரு கதையும் சொல்லிடுறேன். இப்போ உனக்கு அந்த வாயில கொடுத்துறேன். எனக்கு வந்து நான் ஆரம்பிச்சேன்னு நான் சொல்றேன். ஆனா இதுக்காக கடுமையா வேலை பார்க்கறேன். சரியா? சூப்பரா இருக்குமா. தேங்க்யூ. நான் வந்து கேக் போட சொல்லி இருந்துக்கலாம், உன்னைய கட் பண்ணி இருந்துக்கலாம். ஆனா ஏன் சொல்லல அப்படின்னா இது ஸ்பெஷல் ரீசன் இருக்கு. அதெல்லாம் நம்ம அப்புறமா சொல்லுவோம். இன்னைக்கு வந்து எங்களோட ஸ்பெஷல் எபிசோட். எங்களுடைய சேனல் ஆரம்பிச்சு நாங்க 6 இயர்ஸ் ஆரம்பிச்சு ஆயிடுச்சு எங்களுக்கு. வாக்கிங் இன்டு தி நெக்ஸ்ட் இயர். ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ், எவ்வளவு அனுபவங்கள், எத்தனை ஒரு சந்தோஷமான தருணங்கள். நிறைய நம்மளும் நிறைய படிச்சிருக்கோம். எத்தனை கமெண்ட்ஸை வந்து நான் ரொம்ப உளப்பூர்வமா அனுபவிச்சிருக்கேன், என்ஜாய் பண்ணிருக்கேன். சில பிள்ளைங்கள்லாம் கண்ணீர் வடிச்சேன்னு சொல்றாங்க. அந்த கண்ணீர் மழையில நான் அணிஞ்சிருக்கிறேன். சந்தோஷ மழையா மாத்தி நான் அணிஞ்சிருக்கிறேன். எனக்கும் ஷீத்தலுக்கும் பாண்டிங் வந்து ஜாஸ்தியா போயிடுது, ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. எங்க குடும்பத்துல வந்து கமிட்மெண்ட்ஸ் கூடிக்கிட்டே போகும். எல்லாரும் எவ்ரிஒன் எங்களை வந்து சொல்றாங்க. அதே மாதிரி எல்லாரும் ஐடியா கொடுக்குறாங்க. கார்த்தி கூட உங்களுக்கு ஐடியா கொடுக்குறாங்க. கார்த்தி கொடுக்குறான், மாப்பிள்ளையா இருக்கட்டும், ஹரி, மதனா, எல்லாரும் அவங்களுடைய பெஸ்ட் வந்து ஐடியாஸ் வந்து எங்களுக்கு கொடுக்குறாங்க. அது வந்து எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு ஃபேமிலினா பல இது குணச்சித்திரங்களோட தான் போகும். ஆனா இப்ப எல்லாம் இந்த சிவா சமையல் வந்து எல்லாமே வந்து நம்மளுடைய வளர்ச்சிங்கிற ஒரு குணச்சித்திரத்துக்குள்ள நடுவுல போகுது. அது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு நானும் வந்து என்னெல்லாமோ நினைச்சு பார்த்தோம். என்ன புதுசா ஏதாவது புது ரெசிபி ஏதாவது போடலான்னு. அப்புறம் தான் தோணுச்சு, சேச்சா வேண்டாம், நம்ம எதுல இருந்து ஆரம்பிச்சோமோ அந்த ஸ்டெப்பை நம்ம திருப்பி முதல்ல வைக்க போறோம். அதாவது கரிச்சுக்கா இன்னைக்கு பண்ண போறோம். நாங்க வந்து ஃபர்ஸ்ட் ஷூட் பண்ணதுமே அதான் கரிச்சுக்கா தான் நாங்க ஷூட் பண்ணோம். இனி வரப்போற எபிசோட்ஸ், இனி வரப்போற ஷெட்யூல், ஒவ்வொரு ஷெட்யூலுக்கும் நாங்க வந்து எங்களோட ஃபேவரட் ரெசிபிஸ் இல்லைன்னா நாங்க ஏற்கனவே பண்ணதுல வந்து ஃபேவரட் ரெசிபிஸ் நாங்க ரொம்ப ரசிச்சு வந்து ரொம்ப வந்து பெருமைப்படுத்தின ரெசிபிஸ், நிறைய வண்டர்ஃபுல் கமெண்ட்ஸ் வந்த ரெசிபிஸ், இது எல்லாத்தையும் நாங்க பண்ணலாம்னு ஐடியா பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இன்னைக்கு வந்து நாம பார்க்க போறது வந்து கரிச்சுக்கா, மிளகு ரசம், இதெல்லாம் பார்க்க போறோம். இந்த மிளகு ரசத்துக்கு வந்து ஒரு சின்ன ஒரு இது இருக்குது. அது நம்ம செய்யும் போது நம்ம பார்ப்போம். சோ இப்போ வாங்க நம்ம ரெசிபியை பார்த்துக்கிட்டே நாங்க செய்யும் போது அதுக்கு உண்டான கமெண்ட் வாங்க எல்லாத்தையும் இப்ப பேசிக்கிட்டே தான் நாங்க பண்ண போறோம். சோ வாங்க நம்ம முதல்ல ரெசிபியை முதல்ல போய் பார்த்துருவோம். அம்மாவை ஹாய்ல இருந்து ஆரம்பிக்க சொல்லுவோம். சரியா? ஹாய். இதுல என்ன அப்படின்னா கரிச்சுக்காவுக்கு மறுபடியும் ஹாய். ஹாய். ஏன்னா நான் இது ஏற்கனவே நாங்க அப்லோட் பண்ணதுதான். இன்னைக்கு பர்த்டே, எங்களுடைய இதோடைய சேனலோட பர்த்டேங்கிறதுனால இதுக்கு மறுபடியும் ஒரு ஹாய். இதுக்கு வந்து வேணுங்கிற இன்கிரீடியன்ஸை முதல்ல அம்மா சொல்லட்டும். சொல்லிடுறேன். 1/2 kg மட்டன் வாங்கியிருக்கேன். 1/2 கிலோ தானா? 1/2 கிலோ. ஓகே ஓகே. நல்லா ஃபேட்டோட சேர்ந்து இருந்த மட்டன்னா தான். ரொம்ப ஃபேட் இருக்கக்கூடாது. ஆனா கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு 50 கிராம்னாலும் ஃபேட் இருந்தா அந்த கறி சுக்காவுக்கு நல்லா இருக்கும். இதுக்கு வேணுங்கிற காரத்துக்கு வந்து வத்தல், சீரகம் நான் முதல்ல வறுத்து வச்சுட்டேன். மிளகு கொஞ்சம் ஒரு எவ்வளவு எடுத்தீங்கன்றத சொல்லிடுறீங்களா? இப்ப வத்தல் எவ்வளவு எடுத்திருக்கீங்க? வத்தல் வந்து காஷ்மீரி சில்லிங்கிறதுனால ஒரு 7-8 வத்தல் எடுத்துருக்கோம். 8 வத்தல் இருக்கும். சரி. சீரகம் எவ்வளவு எடுத்திருக்கீங்க? அது ஒரு 1.5 ஸ்பூனுக்கு மேலதான். 1.5 ஸ்பூனுக்கு மேல. சரி. இது மிளகு வந்து 1/2 ஸ்பூன். 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். மல்லியும் 1/2 ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன். அது போக கருவேப்பிலை இது எல்லாத்தையும் ஹீட் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப இதை வந்து பவுடர் பண்ணிடுறேன். சரி. இது போக மஞ்சத்தூள், வெங்காயம், சின்ன வெங்காயம் ஸ்பெஷல். சரி ரைட். சின்ன வெங்காயம், உப்பு, எண்ணெய், இவ்வளவுதான். இதுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் கிடையாது. சரி ரைட். இப்ப இந்த இது வந்து நீங்க சூடு பண்ணி வச்சிருக்கீங்க. இதை வந்து நீங்க பவுடர் பண்ண போறீங்க.
தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டேன். ஊற்றி காய வச்சுட்டீங்களா? ஆமாம். ஞாபகம் இருக்காமா, இது ஃபர்ஸ்ட் வீடியோவில் நீங்கள் முதல்ல உடனே சீரகத்தை போட்டுருவீங்க, எண்ணெய் காயவே இல்லை அப்படின்னு சொல்லி நான் வந்திருப்பேன். அதுதான் கொஞ்சம் எல்லாரும் வயிறு அம்மா வையாதீங்க, அம்மா வையாதீங்க. ஞாபகப்படுத்துறதுங்கிறது வந்து எல்லா இதுலேயும் உண்டு தானே. ஸோ இப்போ வத்தலும் ஒரு வத்தல் போட்டிருக்கீங்களா? இதுக்கு ஒரு வத்தல், அது நிறைய வத்தல் போட்டுக்கோம்ல, மிளகு போட்டிருக்கோம், அதனால வந்து காரம் கம்மியாக இருக்கட்டும். சீரகத்தை வந்து எங்கள் அம்மா கசக்கி போடுவாங்க. கசக்கி போடுவாங்க. இந்த பவுடரே பண்ண மாட்டாங்க, பவுடரே பண்ணுறது கிடையாது. நம்ம இப்போ வந்து கொஞ்சம் இப்படி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வெங்காயம், சின்ன வெங்காயம்லாம் போட்டிருக்கேன். சரி. வெங்காயம் கொஞ்சோண்டு பெரிய வெங்காயம் இருக்குது, நம்ம கட் பண்ணி வச்சதுல கீரைக்காய் கட் பண்ணதில் கொஞ்சம் இருக்குது, அதையும் போட்டுறேன். சரி, வெங்காயம் போடுறது நல்லாயிருக்கும். இது நல்லா வதங்கணும். கலர். நீங்கள் வதங்குற வரைக்கும் நீங்கள் இதுக்கு உண்டான கதையெல்லாம் சொல்லுங்க வாங்க. என்ன எடுக்க போறீங்க? நிறைய பேருக்கு இதுல வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட வேண்டியதில்லை, தக்காளி போட வேண்டியதில்லை அப்படி எல்லாரும் நிறைய கமெண்ட்டுமே அது இருக்கும். ஆமா, ஏன் நீங்க நிறைய போட வேண்டியதில்லை, சீரகம் வத்தல் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இல்ல ஏன் போட மாட்டேங்கிறீங்க, அதே மாதிரி பட்டை கிராம்பு போடல ஏன் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அவங்க எல்லாருக்கும் ஒரே ஒரு ஆன்சர் தான், சொல்லுங்கம்மா. இது வந்து எங்க பக்கத்துல இதுதான் மெத்தட். இது வந்து பழைய, நாங்க எங்க சிவகாசி, விருதுநகர், இந்த சுத்து வட்டாரத்துல எல்லா இடத்துலயும் யார் வீட்டுக்கு போனாலும் கறி சுக்கா இப்படித்தான் இருக்கும், இப்படிதான் வைப்பாங்க. வத்தல் சீரகத்தை கிள்ளி கசக்கி போடுவாங்க, அம்மியில வச்சு நுணுக்கி போடுவாங்க. நாங்களாவது இதுல மிக்ஸில அரைச்சிருக்கோம் போட்டு போடுறோம். அவங்க அப்படி கூட போட மாட்டாங்க. எங்க முந்தின ஜெனரேஷன்ஸ் எல்லாம் அப்படி கூட போட மாட்டாங்க. மிக்சியில போடுற அப்படின்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு இது ரொம்ப சிம்பிளான இது. இது போடாமையே இஞ்சி பூண்டு, அதாவது சிக்கனுக்கு வந்து ஏன் இஞ்சி பூண்டு போடுறோம் அப்படின்னா, அந்த காலத்து நாட்டுக்கோழி வந்து அது ரொம்ப ஹார்டா இருக்கும், அதை வேக வைக்கிறதுக்காக இஞ்சி பூண்டு போடுவாங்க. அந்த கவிச்சி ஸ்மெல் போகிறது, அந்த கவிச்சி ஸ்மெல்லுக்காக அது போடுவாங்க. இது வந்து இது வேகிறதுக்கு இதுவும் ரொம்ப நேரம் ஆகும். ஆனா வந்து இதை வந்து இந்த அந்த காலத்துல அடுப்புல வந்து பக்கத்துல சைடு அடுப்பு ஒண்ணு இருக்கும், புகை அடுப்புன்னு சொல்லுவாங்க, பொடி அடுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அடுப்புல போட்டு வேக வச்சுருவாங்க. சுக்காவுக்கு மட்டும் கொழுப்பு நிறைய போட்டு அந்த கொழுப்பு விடுற தண்ணி, அந்த எண்ணெய் அதுலயே சுருண்டு சுருண்டு வேகும். அப்படி வேகும் போது அதனுடைய ருசி வந்து ரொம்ப அபாரமா இருக்கும். மட்டன் போட்டுடலாமா? போட்டுடலாம். இஞ்சி பூண்டு தேவையே கிடையாது, தேவை கிடையாது. இஞ்சி பூண்டு போடாமையே மட்டனுக்கு ஒரு வாசம் அது ரொம்ப இருக்கும். அதனாலதான் இதுக்கு வந்து அது போடுறது கிடையாது. ஆமா, அதுலயும் எங்க அம்மாவாவது ஒத்துக்கிடுவாங்க, நம்ம பேசுறத நம்ம ஆர்கியூ பண்ணா எங்க அயாமையெல்லாம் அடிக்கி வந்துருவாங்க. அதனோட இது போடுற அப்படின்னு. அந்த மாதிரி இதனுடைய மெத்தட் வந்து இப்படிதானா, இது இப்படித்தான். பெருஞ்சீரகம் போட வேண்டியதில்லை, பெருஞ்சீரகம் போடக்கூடாது, இந்த மாதிரி நிறைய இதுக்கு கூடாதுங்கிறது தேவையில்லை, இது வேண்டாம், இது போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான இது இருக்கும். சரி, இதுல எப்படி கிரேவி வரும்னா, இது சுக்கா கிரேவிக்காக உண்டானது. அதுக்கு நம்ம கறி குழம்பு போட்டுக்கலாம். கறி குழம்புக்கு வந்து அதுலயுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் நாங்க போட மாட்டோம். வத்தல், மல்லி, சீரகத்தை வறுத்து அரைச்சி குழம்பா போடுறதுக்கு அப்படி போடும். சிலர் வந்து தேங்காய் பால் எடுக்காம தேங்காய் ஒரு சில அதோட சேர்த்து அரைச்சி அப்படி போட்டுருவாங்க. அப்படின்னா அதுக்கு கிரேவி கட்டாயம் வந்துடும். அதுல கூட நிறைய பேர் தக்காளி பழம் போட மாட்டாங்க. இன்னும் ஒரு சின்ன ரெக்வஸ்ட் எங்ககிட்ட இருந்து, நீங்க வந்து கேக்குறீங்க இல்லையா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடலாமா, ஏன் போடல, பட்டை கிராம்பு ஏன் போடலன்னு கேக்குறீங்க. நான் வந்து உங்க எல்லாருக்கும் ஒரே ஒரு ரெக்வஸ்ட்டுங்க, இதே மாதிரி நாங்க சொல்ற இதே ப்ரொசீஜர்ல நீங்க செய்யுங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். பிடிக்கலைன்னா அப்புறம் நீங்க பண்ண வேண்டாம், அவ்வளவுதான். ஆஸ் சிம்பிள் அஸ் தட். இது மாதிரி ஆக்சுவலா நீங்க அந்த இந்த சமையல்ல வந்து இதுதான் வந்து இப்போ நிறைய இப்போ சைனீஸ் இதுக்கெல்லாம் இப்படி போட்டா தான் இதுக்கு இந்த பேரு அப்படின்னா சொல்றாங்க. கரெக்ட். எங்களோட இதுல சுக்கானா இது இப்படித்தான், வேற கிடையாது. அது இப்படித்தான் போடணும். இஞ்சி பூண்டு தான் போட்டுட்டோம் அப்படின்னா
அதுக்கு பேர் சுக்கான்னு சொல்லக்கூடாது. அதுதான் வந்து நாங்க வந்து ரொம்ப உங்களை ரெக்வஸ்ட் பண்ணி சொல்றது. நாங்க மறந்து போயோ இல்லாட்டினா ஞாபகம் இல்லாமையோ வைக்க தெரியாம அது செய்யறது கிடையாது. இப்படித்தான் வந்து சுக்கா வந்து எங்க பக்கத்துல செய்வாங்க. அதனாலதான் இது மாதிரி நீங்க ஒரு தடவை செஞ்சு பாருங்க, அதுக்கப்புறம் நீங்களும் மாத்துவீங்க. இதை கொஞ்சம் மூடி வச்சுக்கணும். சரி, தண்ணி விடட்டும். இது வந்து இந்த மட்டன் வந்து அதுவா வேகணும், அதாவது அதனுடைய தண்ணி விட்டு அது விடணும். விட்டு அந்த இதுல இருந்து நான் இப்போ கொஞ்ச நேரம் மூடி வச்சுட்டு அப்புறம் மஞ்சள் ஊற்றி மூடினா அம்மா வந்து இப்படி வைக்கிறாங்க, சும்மா தட்டு போட்டு மூடுற மாதிரி மூடி வைக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா இதோட இந்நேரம் வந்து கொஞ்சம் மஞ்சத்தூளையும் உப்பையும் போட்டு அந்த உப்பு போடாமையே எவ்வளவு தண்ணி விட்டுருக்கு பார்த்தீங்கல்ல. மஞ்சத்தூள் போட்டாச்சு. உப்பு போட்டு செத்த நேரம் அதுவும் மூடி கிடக்கட்டும். சாரி, கட்டி விட்டுட்டு இன்னும் கொஞ்ச நேரம் அதுக்கு பிறகு வந்து அந்த பொடியை போட்டு சீத்தல் அப்படியே நம்ம ரசத்துக்கும் கூட்டி வச்சிருவோம். சரி சரி சரி. நான் அப்பவே இது ரசத்துக்கு வந்து மிளகு சீரகம் தட்டி வச்சுட்டேன். இது வந்து இந்த சுக்காவுக்கு வந்து வெறும் நம்ம ரசப்பொடி போடாம மிளகு சீரகம், பெருங்காயம், இது வெள்ளைப்பூண்டு, கருவேப்பிலை, இந்த 4 மட்டும் இடிச்சு வச்சிருக்கேன். நாங்கள் ஆக்சுவலாக வந்து வெள்ளைப்பூண்டு வந்து இடிச்சு தான் போடணும். அம்மியில் போடும்போது அதை நல்லா நுணுக்கிட்டு இதை மேலே இடிச்சு போடணும். நான் முதல்ல மிளகு சீரகத்தை நல்லா 1-2 இது பண்ணிட்டு வெள்ளைப்பூண்டை போட்டோன்னு எல்லாம் செதஞ்சி போய் இந்த ஒன்று மட்டும்தான் அப்படியே இருக்கு. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து எவ்வளவுன்னு சொல்லி ஒரு 3/4 ஸ்பூன் மிளகு, 3/4 ஸ்பூன் சீரகம் போட்டிருக்கேன். 3 பூண்டு போட்டிருப்பீங்க. 3 பூண்டு போட்டிருக்கேன். இதை இப்படி போட்டுருவோம். காட்டுங்க இன்கிரீடியன்ஸ். இன்னும் 6 வருஷம் ஆயிப்போச்சு, இன்னும் இன்கிரீடியன்ஸை முதல்ல சொல்லணுங்கிறது தெரிஞ்சது தானே. புளி சொல்லுங்கம்மா, புதுசா முதல்ல இருந்து சொல்லுங்க. புளி வந்து ஊற போட்டிருக்கேன். தக்காளி பழம் 2 பழம். புளி வந்து கொஞ்சமா தான் ஊற போட்டிருக்கீங்க ரசத்துக்கு. அதாவது எனக்கு எப்பவுமே புளிப்பு வந்து பல்லுல படுற மாதிரி கூசுற மாதிரி இருக்கக்கூடாது. அது ஒரு ரசத்துக்கு புளிக்குழம்பு எதா இருந்தாலும் வந்து நச்சுன்னு புளிப்பு இருக்கக்கூடாது. கரெக்டா இருக்கணும். ஆமா, அப்படி இருந்தாதான் வந்து பிள்ளைகள் எல்லாரும் விரும்பி சாப்பிடுற மாதிரி அந்த டேஸ்ட் நல்லா தெரியும். இப்போ அதுல தக்காளியை வந்து நசுக்கி வச்சிருக்கேன். இப்போ இதையும் ஊற போட்டு வச்சிருக்கேன். இதுல கொஞ்சம் வெந்நீர் ஊத்துனா சீக்கிரம் இதாகணும்னு சூடு இப்போ சரியா போச்சு. இதை இப்படி பிணைஞ்சு அதோட போட்டோம்னா இதுக்கு வேணுங்கிறது பெருங்காயமும் இந்த இது தாளிக்கும் போது ஒரே ஒரு வத்தல் போட்டு தாளிக்கணும். சரி, ரைட்டு. கடுகு உளுந்த பருப்பு போட்டு வத்தல் போட்டு கருவேப்பிலை போட்டு தாளிச்சு இந்த 2 தான் நாங்க ஃபர்ஸ்ட் நாங்க அன்னைக்கு வந்து ஷூட் பண்ணதே இந்த 2 தான் பண்ணோம் நாங்க. ஆமா, டிசம்பர் 13, 2012 வந்து மத்தியானம் லஞ்சுக்கு இதுதான் எங்களுக்கு. அதோட சேர்த்து நாங்கள் இதை ஷூட் பண்ணிட்டு ஆஃப்டர்நூனுக்கு மேலே எடிட் பண்ணி, அப்போ சந்தியா சீக்கிரம் வந்துருவாள்லம்மா, மத்தியானம்லாம் வந்துருவாள். ஆமாம், அந்நேரம் எடிட் பண்ணி சாயங்காலமாக அப்லோட் பண்ணோம். இப்போ இதை போட்டுட்டாமா, இதில் போட்டு ஒரு கொஞ்சோண்டு இது பண்ணிடுங்க, அழிச்சு போட்டு. இந்த மிளகு சீரகத்துக்கு சீத்தல். அப்புறம் ஒரு கல்யாண வீட்டுக்கு போயிருந்த போது நிறைய பேர் நாங்கள் முத ரசம் இந்த மாதிரி செஞ்சு இப்போதான் சாப்பிட்டு பார்த்துருக்கோம்னு சொன்னது வந்து நிக்கிதா. அவங்க வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி ஆண்டி நிஜமாவே அன்னைக்கு வந்து எனக்கு இதா இருந்தது, கொஞ்சம் கோல்டா இருந்தது, சரியா போச்சு அப்படின்னாங்க. எனக்கு வந்து நம்ம எங்க நிக்கிலா வந்து உங்களை அத்தை தான் கரெக்டா கூப்பிட்டுருப்பா, நீ ஆண்டின்னு சொல்ல மாட்டா சொன்னாங்க. சரி, அவங்கதான் அப்படி சொல்றாங்கன்னு பார்த்தா அன்னைக்கு உங்க ரிலேட்டிவ்ஸ் வந்து நிறைய பேர் 7-8 பேரு என்ன வந்து ஷீத்தலோட அம்மான்னு சொல்லி என் கூட போட்டோ எடுக்கல. கரெக்ட், சுபகாசி சமையல் செஃப் போட்டோ எடுத்துட்டு எல்லாரும் சொன்ன ஒரு வார்த்தை வந்து ரசம் தான் மெயினா எல்லாரும் சொல்லுவாங்க. நாங்க இன்னொன்னுமா, நம்ம அனிதாண்ணி இருக்காங்கல்ல, அவங்க தம்பி ஒரு பையன் வந்து பூனால படிச்சுக்கிட்டு இருந்த வந்து
அக்கா ரசம் வந்து வீட்டில் அவங்க சொன்ன மாதிரி வச்சு சாப்பிட்டே ஆஹா அப்படி இருந்ததுக்கா அப்படின்னு சொல்லி அண்ணி ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அண்ணி இப்படி சொன்னாங்க அண்ணி என் தம்பி அப்படின்னு சொல்லி. ரசமா அண்ணி அப்படின்னு எங்க வீட்டுல பக்கத்துல எல்லாரும் இருந்தாங்க, ரசத்துக்கா இத்தனை பேர் போட்டோ அப்படிங்கிற மாதிரி. இதுல பெருங்காயம் போட்டேன். இனி இதை தாளிச்சு நுர விடுற வரைக்கும் வைக்கணும். சரி, இந்த தண்ணி கூட வத்த ஆரம்பிச்சிச்சு. இனிமே இந்த பவுடரை போட்ட வேண்டியதான். நம்ம நிறைய இருக்குன்னு பார்க்காதீங்க, இது கரெக்டாக போடலாம். ஆமாம், இது கரெக்டாக இருக்கும். இதை போட்டுட்டு கருவேப்பிலை உங்கள்கிட்ட நிறையா இருந்துச்சு அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் உருவி போட்டுக்கோங்க. ஏன்னா இதுக்கு கருவேப்பிலை காம்பினேஷன் வந்து நல்லா இருக்கும், வாசனை. கொத்தமல்லியோட கருவேப்பிலை போடுறது தான் வந்து இதுக்கு நல்லாயிருக்கும். நாங்கள் இது கொத்தமல்லி கிள்ளி போட்டு இந்த அதுக்கு பண்ணவே மாட்டோம். நாங்கள் பண்ண மாட்டோம். இப்போ இது இதாகிடுச்சுல, தண்ணி வத்திடுச்சுல, கொஞ்சம் தண்ணியை ஊற்றி வேக வைக்கணும். அந்த இருக்கு ரசத்துக்கு எடுத்தீங்கல்ல. சரி, இப்போ வேற என்ன மசாலா சொல்ல போறீங்க? இதை வச்சு சுக்காவுக்கா? சுக்கா ரசம் எதுக்கு? போதுமாம்மா தண்ணி? போதும். நம்ம 2 சத்தம் 3 சத்தம் வந்து சிம்மில் வச்சுருவோம். சீக்கிரம் வந்துடும். சரி, இப்போ இதை வச்சு க்ளோஸ் பண்ணி அம்மா இது போட்டுருவாங்க, வெயிட் போட்டுருவேன். இனி சத்தம் வரட்டும். சரி, ஓகே. ரசத்தை தாளிச்சிடுவோமா? ரசத்தை தாளிச்சு இப்போ ரசத்துக்கு சட்டி வச்சிருக்கேன். சட்டி காயிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஏன்னா நீங்க உடனே எண்ணெயை போட்டு கடுக போட்டு நான் உங்களை திட்டி ஏதாச்சும் பிரச்சனை வந்துட போகுது. சரிம்மா, நான் சொல்லலைல்ல, பாவம் நிறைய பேர் சொன்னாங்க, அதனாலதான் கொஞ்சம் பயமாயிருச்சு எனக்கு. இதெல்லாம் பயப்படுற மாதிரி நடிக்கிற ஆளு. சரி சரி, இப்ப நீங்க சொல்லுங்க, என்னமோ பேசிட்டு இருந்தீங்களா, அதை கண்டினியூ பண்ணுங்க. அப்படியே ரசத்துக்கு தான் என்னமோ சொன்னேன், மறந்துச்சு எல்லாரும். சரி, அப்ப கறி சுக்கா ஓகே, ஒரு சத்தம் வந்துருச்சு. இன்னும் 2வது சத்தம் வந்தோடனே சிம்ல வைக்க போறோம். 3வது சத்தம். சரி, நம்ம கறி சுக்கா வந்து நம்ம சேனல்ல அது ஒரு பெரிய இது. இன்னொரு வகையில நம்ம கறி சுக்கா வந்து பயங்கர ஃபேமஸ். அது ஏங்க எப்படிங்கிறதையும் சொல்லிடுறாங்க. விஜய் சேனல்ல போய் கேட்டேன், எங்களுக்கு வந்து சாய்ஸ் கொடுத்துருந்தாங்க. உங்களுக்கு வந்து எது வந்து நீங்க எங்களுக்கு செஞ்சு காமிக்க போறீங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் ஃபர்ஸ்ட் சொன்னது வந்து 3 சத்தம் வந்துருச்சு. அம்மா சிம்ல வச்சுட்டாங்க. அதுதான் வந்து நம்ம இதுல ரொம்ப நல்லா சக்சஸ்ஃபுல்லா போச்சா அப்படிங்கிற எனக்கு அவங்க சொல்லிடுச்சு. நாங்க உங்கள்கிட்ட ரொம்ப உங்களுக்கு ரிமார்க்கபிள் இது, ரொம்ப சொதப்பு வேலை வாங்கின இது, அதே மாதிரி உங்களுக்கு நிறைய உங்க ட்ரெடிஷனல் இது அப்படின்ற மாதிரி கொடுத்த இது உங்க ட்ரெடிஷனல் அப்படின்னு. அப்ப எனக்கு வந்து எங்க ட்ரெடிஷனலை வந்து சொல்லணும்ன்றது, அது வந்து இது இப்படித்தான் அப்படின்னு சொல்லி நாங்க வந்து அதை வலியுறுத்துறதுக்காக இந்த பக்கத்துல வந்து இந்த மாதிரி வத்தல் சீரகம் மட்டும் போட்டு செஞ்சா அது பயங்கர டேஸ்டா இருக்கும் அப்படிங்கறத வந்து எல்லாருக்கும் தெரியப்படுத்துறதுக்காக நாங்க அதை செலக்ட் பண்ணோம். அவங்க வந்து உடனே ஒத்துக்கிட்டு நாங்க அதை குக் பண்ணோம். அவங்களும் எல்லாரையும் மாதிரிதான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடல அப்படிங்கறதெல்லாம் ஒரு ஆச்சரியமா பார்த்துக்கிட்டே வந்தாங்க. எங்களுடைய ஆங்கர் வந்து ரொம்ப இதா பார்த்துக்கிட்டே வந்தாங்க. ஆனால் அது ரிசல்ட், அது வெளியே வந்த ரிசல்ட் என்ன போதும், ரிசல்ட்டாக வந்தா பிறகு இல்லை அவங்க வந்து நம்ம செய்யும் போது வந்து அவங்க இவங்களும் கேட்டாங்க, ஆங்கரும் கேட்டாங்க, அவங்க அந்த ப்ரொடக்ஷன்ல எடுத்து வைக்கிறவங்களும் கேட்டாங்க, வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கேட்டாங்க. நாங்களும் இல்ல ஒண்ணு வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம். சொல்றோமோ அப்படின்னு நினைச்சாங்க. ஆக்சுவலா வந்து நாங்க போதும் சொல்லிட்டு அது சுக்கா வந்து வேகிற வாசனை அந்த தியேட்டருக்கு வெளியே உட்கார்ந்துருந்தவங்கலாம் எல்லாரும், அதாவது அதுல இப்ப நாங்க வந்து ஒரு கேமரா யூஸ் பண்ணி நாங்க குக் பண்றோம். விஜய் சேனல்ல வந்து ஆல்மோஸ்ட் 6 கேமராஸ், மேல இருந்த ஆங்கிள் எல்லா இதுலயும் வந்து ஒவ்வொரு ஆங்கிள் இருந்த கேமராமேன் எல்லாரும் வாசனை கிளம்புதே, ஐயோ இங்கே நிக்க வச்சுட்டாங்களே அப்படின்ற அளவுக்கு ரொம்ப நல்லா இருந்தது அது. ஸோ அதுக்கப்புறம் சொல்லுங்கம்மா, நீங்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் குக் பண்ணி
அவங்க வந்து ப்ரெசென்ட் பண்ணுறாங்க, பிளேட்டில் போட்டு ப்ரெசென்ட் பண்ணுற டைமில் வந்து அந்த மேலே கேமராவில் இருக்கிற நிற்கிற கேமராமேனு, மேடம் எங்களுக்கு எடுத்து வச்சிருக்க அடுத்து நான் தான் உங்களை கேமராவில் காட்டணும் ஒண்ணுமே சொல்லவே முடியல. அது வந்து ஆல்மோஸ்ட் காலி. அது நாங்க எடுத்து வச்சுட்டு போட்டோ நெருங்கி போட்டோ எடுக்கிறான். இங்க ஒரு ஆள் பிடிக்கிற கை ரெடியா நிக்குது. அளவுக்கு இதனுடைய வாசம் அப்படி இருந்து நான் வெஜிடேரியன் அதனால அவங்க அப்படி இருக்காங்க அப்படிலாம் கிடையாது. அந்த வாசம் என் சிஸ்டர்ஸ்லாம் கூட வந்தாங்க, என் சிஸ்டர் எங்க அக்கா பொண்ணுலாம் கூட வந்தாங்க. அவங்களும் சொன்னாங்க, சித்தி நமக்கு ஒரு துண்டு கிடைக்கும்னு நினைச்சேன், சித்தி ஒண்ணுமே கிடைக்கல, அப்பவே காலி. எனக்கு வந்து பெஸ்ட் கமெண்ட் அன்னைக்கு வந்து நாங்க எல்லாம் முடிச்சுட்டு ஷூட் எல்லாம் முடிச்சுட்டு நாங்க வந்து வெளியே வந்துகிட்டு இருந்தோம். வெளியே வந்துட்டு இருக்கும்போது அங்க வெளியே ஒருத்தர் உட்கார்ந்துருந்தாரு, தியேட்டருக்கு வெளியே. ஆமா, அந்த இதுக்கு அந்த ஸ்டுடியோக்கு வெளியே ஒருத்தர் உட்கார்ந்துருந்தாரு. அவர் சொன்னாரு, அம்மா சுக்கா சான்ஸே இல்லம்மா, செம்மையா இருந்ததுமா அப்படின்னாரு. ஐயோ, அது வந்து பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட் அது. ஏன்னா அவங்க எல்லாருமே வந்து இஞ்சி பூண்டு இதெல்லாம் போடாம இப்படி இருக்க போதோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தவங்க லைக் ஸ்டண்ட். நான் ஊத்துறேன், நீங்க விடுங்க, நான் ஊத்துறேன். இஞ்சி பூண்டு போட்டு அந்த வாசனை அவங்க இது வரைக்கும் பார்த்துருப்பாங்க. ஏன்னா நம்ம வந்து அது அந்த மாதிரி ஒரு வாசனை இல்லாம ஒரு அருமையான ஒரு வில்லேஜ் ஒரு சமையல். நம்ம பக்கம் ரீஜனல் பிக்கல் நம்ம சமையல். ஆமா, வீட்டு சமையல் வந்து வாசனை வந்து அதே மாதிரி நான் வந்து இந்த ப்ரோக்ராம் முடிஞ்சுட்டு நான் வந்து எங்க கெட்டுகெதர், எங்க ஃபேமிலி கெட்டுகெதர் போயிருந்த போது எங்க அண்ணா ஒருத்தர் கேட்டாரு, கறி வந்து மெட்ராஸ் கறியா நம்ம ஊர் கறியா அப்படின்னாரு. அண்ணா மெட்ராஸ் கறி தான்னா அப்படின்னு. நான் சே, நம்ம ஊர் கறினா பட்டைய கிளப்பி இருக்குமே அப்படின்னாரு. அந்த மாதிரி அது கூட டிஃப்ரென்ஸ் தான். ரசம் வந்து வச்சிருக்கோம், ரசமும் இதே மாதிரி தான். ரசம் வந்து நாங்க கொதிக்க விடவே மாட்டோம். அது அப்படியே அந்த நொர கூடி வரும்போதே எடுத்துருவாங்க அம்மாலாம். நானும் அதே மாதிரி தான், நொர கூடி வரும்போது எடுத்துருவேன். அதுக்கு காரணம் வந்து நாங்க போடுற புளி வந்து அமௌண்ட் லெஸ் தான், கொஞ்சமா தான் நாங்க போடுவோம் புளி. ஸோ அதனால அது வந்து கொதிக்க கூடாது. அதனால அது வந்து உப்பு வந்து ரசம் கூடும்போது போட மாட்டோம், நாங்க வெளியே எடுத்து தான் உப்பு போடுவோம். இது வந்து இதுக்கு காரணம் சொல்லணும் அப்படின்னா எங்க அம்மா சொல்ற ஒரே வார்த்தை வந்து கடுத்து பேரும் தான் சொல்லுவாங்க. உப்பு போட்டு புளியை கொதிக்க அதேதான். நான் கடுக்கிறது தான் என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நான் நினைக்கிறேன் புளிப்பு தன்மை கூடிடுவோம் அப்படின்னு நினைக்கிறேன். மேபி ரசம் வந்து நமக்கு சாதத்தோட சாப்பிடும் போது அந்த டேஸ்ட் வந்து நம்மளை சாப்பிட தூண்டணும். புளிச்சு இன்னும் கொஞ்சம் உப்பு போடணுமோ அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அதனாலதான் நான் வந்து அது கடுத்து போயிரும்னு சொல்றது. ஸோ இப்போ இது நுர கூடி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஏன் இதில் உப்பு போட்டு வச்சிருக்கீங்க இல்லையா, கொத்தமல்லி செடியும் போட்டுறேன். சரி, ரைட்டு. இது வந்து நுர கூடி வந்திருக்கு, நீங்கள் ஊற்றிடுறீங்க. ஃபுல்லாக இருக்குமா? ஸோ மிளகு ரசம் ரெடி. அடுத்து கறி சுக்கா ரெடி ஆனதுக்கப்புறம் அடுத்த வேலை இது. அதுக்கப்புறம் சிம்மில் வச்சு எவ்வளோ நேரம் ஆச்சுமா? ஒரு 7 நிமிஷம் தான் ஆயிருக்கு. சரி, 7 நிமிஷம் ஆயிருக்கு. சத்தம் ஒரு 7 சத்தம் வந்துச்சிடலாம். நம்ம நல்லா வெந்துருச்சுல. சூப்பர் சூப்பர், நல்லா வந்துருச்சு. ஏன்னா இது நல்லா கொழுப்பு கடை, அதனால நல்லா வெந்துருச்சு. சரி 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 சரியா. மாற்றிடுமா? இதை ஆஃப் பண்ணிடலாமா இப்போ? இவ்வளவு இது இருந்தால் போதும் கிரேவி. ஆமாம், இது கிரேவின்னு கிடையாது, இன்னும் கொஞ்சம் சுருளை இது பண்ணாலும் சுருளும் சுருளைத்தான் செய்யும். ஆனால் இது போதும், இது போட்டு தான் பெரட்டி சாப்பிடணும் இன்னைக்கு. ஸோ அதனால நாங்கள் இது இப்படியே வச்சிடுறோம். ஆனால் சின்ன பிள்ளைகள் நிறையா இருந்தாங்க அப்படின்னா சம்மர் ஹாலிடேஸ்ல எல்லாம் நீங்கள் சுக்கா வைக்க போறீங்க அப்படின்னா நைட் அவங்க தோசைக்கும் வேணும்னு கேட்பாங்க. அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட கிரேவியாக இருக்கும்போது எடுத்தாலும். சம்மர் ஹாலிடேஸில் கறி சுக்கா வைக்கணும்னா 2 கிலோ கறி வாங்கணும் போல. பங்குனி பொங்கலோடலாம் வைப்போம்ல, கட்டாயம் வைக்கணும்ல. அதனால அன்னைக்கெல்லாம் வச்சா நல்லா. சரி, ஸோ அம்மா கறி சுக்கா வச்சாச்சு, மிளகு ரசம் வச்சாச்சு. நீங்களும் கேரட் அல்வா போட்டு அசப்பிட்டீங்க. ஆமாம், என்னமோ கேரட் அல்வாவில் என்னமோ இது சொல்கிறேன். நீங்கள் இதுதான் ஷீத்தல் நமக்கு ஃபஸ்ட்டு நம்மளுடைய ரெசிபியை பார்த்து செஞ்சு பார்த்து ஃபோட்டோ வந்தது. கேரட் அல்வா தான் ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து
செஞ்சு பார்த்து ரொம்ப நீங்கள் சொன்னபடி செஞ்சு அப்படியே இருக்குங்கிற கமெண்ட்டை கொடுத்து அவங்க செஞ்சு பார்த்து அந்த ஃபோட்டோவை அனுப்புனாங்க. அது வந்து நமக்கு அது ரொம்ப த்ரில்லிங்காக இருக்குது. அதைத்தான் சொல்ல வந்தீங்களா? சரி. கேரட் அல்வா வந்து எனக்கு தெரியும், நம்ம எப்படி செய்கிறோமோ நம்ம ஹோட்டல்லாம் சாப்பிட்ற மாதிரி அதே மாதிரியே வரும். அதனால வந்து நம்ம அம்மா சொன்னே நமக்கும் நல்லா வந்திருந்தது. அதை செஞ்சு அப்லோட் பண்ணிட்டோம், பாராட்டு வந்துச்சு. ஒருத்தர் வந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்பிடுவோம். ரொம்ப அப்படியே நமக்கு வந்து ஓ இப்படிலாம் அனுப்புவாங்களா அப்படிங்கிறதுலாம் தோணுச்சு. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து சேனலில் நம்ம பேசும்போது நீங்கள் ரெசிபி செஞ்சு பார்த்து ஃபோட்டோ அனுப்புங்கிறதெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் நிறையா பேர் ஃபோட்டோஸ் அனுப்புனாங்க அந்த மாதிரி. ஸோ கேரட் அல்வா வந்து இது வந்து ரொம்ப எங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு இம்ப்ரெஸ்ஸான ஒரு ரெசிபின்னு கூட சொல்லலாம். நிறைய கமெண்ட் வந்துச்சு, இதுக்கு நிறைய கமெண்ட் வந்துச்சு. நாங்கள் வந்து இன்னைக்கு வந்து சூஸ் பண்ண இந்த 2 ரெசிபியுமே மெயினாக எதுக்குன்னா, ஃபர்ஸ்ட் நாங்கள் செஞ்சது இது ஒன்று. அண்ட் இது வந்து எங்களுக்கு வந்து நிறைய பேர் வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி நிறைய பேர் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஏன் போடலை, பட்டை கிராம்பு ஏன் போடலை அப்படின்னு சொல்லி நிறைய கமெண்ட் இருந்தாலும் ஒரு சில கமெண்ட்ஸ் நிறைய இருக்கும். அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி நான் வந்து ஒரு டவுட்டோட பண்ணேன், பட்டை கிராம்பு இதெல்லாம் இல்லாமல் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு டவுட்டோட பண்ணேன், ஆனால் செம்மையா இருக்குது அப்படின்னு சொல்லி அதுவும் கமெண்ட் இருந்திருக்கு. ஸோ அதனால நிறைய ட்ரை பண்ண அத்தனை பேருக்கும் ட்ரை பண்ணி அதை வந்து இப்போ ரெகுலராக இருக்கு எங்கள் வீட்டில் வந்து இந்த ரெசிபி வந்து இப்போ எங்கள் வீட்டில் இது ரெகுலர் அப்படின்னு சொல்றவங்க அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எங்களோட ரெசிபியை வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்த்தது. இது வந்து ஒயிட் ரைஸ்க்கும் இட்லி தோசை அந்த மாதிரி அதுக்கு தான் நல்லா இருக்கும். கூட நல்லா இருக்காது, கண்டிப்பா நல்லா இருக்காது மீன்ஸ் அது வந்து உங்களுக்கு அது ப்ரிஃபர் பண்ண மாட்டோம். ஆமா, நாங்க சொல்ல மாட்டோம். அந்த கிரேவியோட சாப்பிடுறது ஒரு மாதிரி. இட்லி தோசைக்கு ஏன் நல்லா இருக்குன்னா, இட்லி தோசைக்கு இப்ப நீங்க எக்குலாம் தொட்டு சாப்பிடுவீங்கல்ல, அது மாதிரி இந்த கறியை தொட்டு சாப்பிடுங்க, சூப்பரா இருக்கும். அதுலயும் கறி தோசை இந்த ஊத்தப்பம் மாதிரி போட்டு அதுல இந்த கறி சுக்காவை போட்டு கறி தோசையா சாப்பிட்டா இன்னும் சூப்பரா இருக்கும். ஆமா. ஸோ இது மாதிரி வந்து நாங்கள் நிறைய பிளான் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி வேற வேற ரெசிபிஸ் எல்லாம் போடலாம்னு சொல்லிட்டு அதுல என்னென்ன ரெசிபிஸ் நம்ம ஆசைப்பட்டு பண்ணணும்னு நினைச்சது வந்து எனக்கு தெரிஞ்ச வந்து கொத்து பரோட்டாமா. அதுல வந்து வந்த கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா செம்ம கமெண்ட்ஸா இருக்கும். ஸோ அதெல்லாம் நாங்கள் வந்து இனி ஒவ்வொரு ஷெட்யூலுக்கும் ஸோ இப்படி நாங்கள் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, இது காம்பினேஷன் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கும் தெரிஞ்சிடும். ஸோ இது மாதிரி நாங்கள் நிறைய பண்ணலான்னு ஐடியா பண்ணி வச்சுருக்கோம். உங்களுக்கு இந்த ஐடியாஸ் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நான் அம்மாவும் நிறைய ஐடியாஸ் கொடுத்து வச்சுருக்காங்க. இந்த இதில் தக்காளி சாதம், அதுக்கு சைடுக்கு வாழைக்காய் சிப்ஸு, இந்த மாதிரிலாம் நிறையா சொல்லியிருக்காங்க. அது ஒன்றுக்கும் வந்து எங்களுடைய ரிமார்க்கபிள் இதை வந்து அந்த இன்சிடென்ட் அதையெல்லாம் நாங்கள் ஷேர் பண்ணுறோம். கமெண்ட் ஒரு பக்கம் இருந்தாலும் எங்களுக்கு சில இன்சிடென்ட் நடக்கும். ஒரு சில இது நாங்கள் செய்யும் போது நடந்த இன்சிடென்ட்ஸு அந்த மாதிரி நம்ம கோலாவுண்ட நாங்கள் சொதப்பினது. ஆமாம், அதெல்லாம் வந்து நாங்கள் செஞ்சு இனிமே காட்டியும் அதை வந்து ஏன்னா இப்போ நாங்கள் வந்து கோலா உருண்டையே நாங்கள் பார்த்தீங்கன்னா எங்களோட ரெசிபியிலேருந்து இப்போ வந்து நாங்கள் வந்து இன்னும் ரிஃபைன்ட் ஆகிருக்கோம் நாங்கள் சொல்லுவோம். நாங்கள் ஸோ வந்து நம்ம சொல்லித்தர அளவுக்கு வந்து இன்னும் ரிஃபைன்ட் ஆகிருக்கோம். நம்ம நீங்கள் இவ்வளோ ரெகுலராக நீங்கள் சமையல் பண்ணுற உங்களுக்கு எப்படி சொதப்பிச்சு? நீங்கள் கோலா உருண்டைங்கிறது காமன் ஃபுட்டு தான். கரெக்ட். ஏன்னா அது வந்து நம்ம வந்து சில டைம் நம்ம முதல்ல செய்யும் போதே நல்லாவே வரும். ஆனால் அதில் இருக்க நம்ம ஒரு பழமொழியை உண்டு, தோல்வி தான் நம்மளுடைய அடுத்த வெற்றிக்கு வந்து நமக்கு சொல்லிக் கொடுக்குற லெசன் அப்படின்னு படிச்சிருக்கோம். அதனால முதல்ல நம்ம வந்து சக்ஸஸ் பண்ணும்போது நமக்கு அதில் என்ன ட்ராபேக், எப்படி அதை எப்படி கரெக்ட் பண்ணணுங்கிறதே தெரியாதுல்ல. ஆனால் இந்த ஒரு ஈரமாக இருந்ததுன்னா அது பிரியும், அது கொஞ்சம் நம்ம மாவை ட்ரை ஆக்கிக்கிடணும் அப்படிங்கிற இதெல்லாம் வந்து அதெல்லாம் நாங்கள் படித்த பாடங்கள். சரி, அதை இப்போ எல்லாத்தையும் இப்போ சொல்லிட்டீங்கன்னா அப்புறம் அன்னைக்கு செய்கிற அன்னைக்கு சொல்கிறது கொண்டு இருக்காங்க. சரியா? அதனால இந்த ரெசிபிக்கு உண்டானது எல்லாமே சொல்லிட்டீங்களா? ரசம் இது எல்லாத்துக்கும் உண்டானது எல்லாம் சொல்லிட்டோம். நம்மளுடைய மெமோரிஸ் சொல்லியாச்சு. ஆமா, நம்மளுடைய ஃபேவரட் டிஷ் சொல்லியாச்சு. இது வந்து நாங்க செஞ்ச அன்னைக்கு வந்து 2 பேரும் ஒரு இறுக்கத்தோட அதை ஷேர் பண்ணலாம். 2 பேரும் ஒரு இறுக்கத்தோட ஒரு எக்ஸைட்டட் 2 பேரும். இத்தனைக்கும் வந்து நாங்க வந்து அந்த கேமரா ஆஃப்
ஆஃப் பண்ணிட்டு கூட ரொம்ப நேரம் நாங்க பேசவே இல்லை, ஏன்னா குவைட்டா இருக்கணும் அப்படின்ற ஒரு இதுல வந்து அடுத்த வீட்டுக்காரங்களாவது பாப்பாங்களாங்கிற ஒரு பயத்துலதான் கியூரியஸ் எங்களுக்கு இருக்கு. நம்ம அப்லோட் பண்ணியிருக்கிறோமே, இது ஏதாவது பார்ப்பாங்களா, பார்த்துட்டு இதை வந்து இப்படி ஒண்ணு போட்டிருக்காங்க அப்படின்னு அலட்சியமா விட்டு ஆரம்பிக்கும் போது இது வந்து வெரி ரேர், 1 or 2 people தான் சேனல் இருந்தது. அதனால வந்து எனக்கு இதுல வந்து ஃபர்ஸ்ட் இதை வந்து ட்ரை பண்ணவங்க வந்து இந்த 6 years பிஃபோர் கல்யாணம் பண்ண சின்ன பிள்ளைங்க, அந்த வருஷம் கல்யாணம் பண்ணவங்க எல்லாருமே அதை ட்ரை பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு சல்யூட் கட்டாயம். எல்லாருக்கும் பெரிய பெரிய தேங்க்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எங்களுடைய இந்த 6th இயர்ல இருந்து அடுத்த ஜேர்னி, அடுத்த வருஷம் இது வந்து நீங்களும் எங்கள் கூட ட்ராவல் பண்ணுறீங்கிறதுல வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த மாதிரி ஐடியாவும் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஐடியா பிடிச்சதுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.